வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாமோட ஆன்சர் கீ எல்லாமே வந்துருச்சு. அதை பார்த்துட்டு எண்ணற்ற மகிழ்ச்சிகள். பல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி, சார் பண்ணிட்டேன் சார், முடிச்சிட்டேன் சார், அடுத்து என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல சார், நான் இத்தனி 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் நான் கொடுத்தேன் சார், இத்தனை நாளாக தோற்றுட்டு இருந்தேன் சார், இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், அடுத்தது நான் என்ன சார் பண்ணணும், அதுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்க. இப்போ நான் வந்து எஸ்டிடி படிக்கிறதா இல்லை பிஓ படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கீங்க. இப்போ நமக்கு எது கரண்ட்டில் இருக்கோ நம்ம அதை நோக்கி தான் வந்து செயல்படுறோம். இப்போ எஸ்டிடி பார்த்தீங்கன்னா வரதான் போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஆனுவல் பிளானர் அடிப்படையில் நமக்கு முதல்ல வரக்கூடிய பாடம் எது இருக்குன்னா பிஓ எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது. சார் இந்த பிஓ எக்ஸாம் நான் ரெடி ஆக போகிறேன் சார், அப்போ ரெடி ஆக போகிறேன்னா நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பேன். எதெல்லாம் படிக்கணும் ரைட்டு சார், அதை எங்கேருந்து படிக்கணும், இதுக்கு முன்னாடி பழைய வருஷ கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் அங்கங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சோர்ஸ் புக் மட்டும் படிக்கின்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார், நான் படிச்சிருவேன் சார், ஆனால் எதை எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் படிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக கேட்டதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ்ட் இயர் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரை அழகாக அனலைசிஸ் பண்ணி எங்கெங்கேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படி தெளிவாக கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஒவ்வொரு பாடத்திட்டம் நமக்கு ஒவ்வொரு பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா வரிசையை நம்ம கொடுத்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தலைப்பாக எது இருக்குன்னா தமிழ். இந்த தமிழ் பாடத்திட்டத்தில் நமக்கு எக்ஸாமில் இந்த கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கோர் சப்ஜெக்டில் 110 கேள்விகள். அந்த 110 கேள்விகளில் ஒரு 16, 18 அந்த ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் 18 கேள்விகள் பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய பகுதி. ஏன்னா படித்த விஷயங்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். மற்ற பகுதி மாதிரி வந்து வரும் வராதுன்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தெரியும். 2019 கொஸ்டின் பேப்பரும் 2023 கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப டிஃபர் ஆகிருக்கும். ஏன்னா அது பள்ளி பாட புத்தகத்திலே இருந்துச்சு. இங்கே பார்க்கும்போது ஸ்கூல் புக்கில் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஸ்டன்னு. என்ன நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் படித்த புக்கில் இருந்த கேள்விகள் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ எங்கேருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன இப்போ வந்து பார்த்தோன்னா லிட்ரேச்சர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் கேள்விகள் கடைசியாக இருந்த பாடத்திட்டத்தில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா ஒரு 18 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதில் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த பாடத்திட்டத்தை முதல்ல தெளிவாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறங்க. எங்கெங்கிருந்து வேணால் வெறும் கேள்விகள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், அந்த பாடத்திட்டத்தை தெளிவாக பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் பற்றிய குறிப்புகள். சங்க காலம் என்பது கிமி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலத்திட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்ற விஷயத்தை நம்ம முழுசாக பார்க்கணும். பாட்டும் தொகையும் தொகுப்பு முறையும் சங்க கால இலக்கிய சிறப்புகள், சங்க காலத்தில் இலக்கியங்கள்லாம் எப்படி சிறப்பு பெற்று இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்குறோம். 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 மேல் கணக்கு நூல்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ன, சங்க காலத்துக்கு பின் தோன்றிய நூல்கள் எல்லாமே 18 கீழ்கணக்கு நூல்கள். அதே 18 மேற்கணக்கு நூல்கள் என்பது சங்க காலத்துக்கு முன் தோன்றிய எல்லா நூல்களும் 18 மேல் கணக்கு நூல்கள். அந்த நூல்கள்லாம் என்ன, அதில் என்ன வந்திருக்கு, அதில் வந்து நமக்கு இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மொத்தமாக படிக்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது கூட பார்த்தோன்னா வந்து ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐஞ்சிருங்காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அப்படின்ற மாதிரி ஐஞ்சிருங்காப்பியங்கள், நீலகேசி, அந்த மாதிரி யசோதர காவியம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்லாம் பார்த்தோன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு போது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில நமக்கு புக்கில் பேஸில் தான் இருக்கும் பக்தி இலக்கியங்கள். அதை நம்ம அழிவாக பார்த்துக்கலாம். தேவாரம், அதே போல் வந்து 4000 திவ்ய பிரபந்தம், எல்லாமே பக்தி இலக்கியங்கள். திருமந்திரம், திருப்புகழ், பட்டிர்த்தாரிய, அரிநீகாத, தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக பார்த்தோன்னா வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இலக்கியம். ப்ளஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடையில் பார்த்தோன்னா வந்து புணர்ச்சி கதைகள், நாவல், சிறுகதைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நாவல் சிறுகதைகள் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்லேருந்து கேள்வி வருது. ஆசிரியர் எப்படி வந்து அவங்க கொடுத்த வார்த்தை, லைனு, அவங்க என்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி வந்திருக்கு. நம்மளோட எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்தையும் பார்த்தோன்னா வந்து நம்ம படிக்கணுமானா படித்து தான் ஆகணும். கேள்விகள் பார்த்தோன்னா அவ்வளோ வந்து எஃபெக்ட் ஆகலை. ஒரு 2 கேள்விகள் தான் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இது இங்கே படிக்கிறது எங்கே யூஸ் ஆகுனா, நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு 30 கேள்வி வந்து கேட்க போகிறாங்க. அந்த கேள்விகளுக்கு நமக்கு என்னென்னா இந்த பகுதி நமக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம தெளிவாக படிக்கணும் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 18 கேள்வி என்ன பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேள்வி தேவைன்னா 110 கேள்விக்கு மேலே போட்டால் தான் நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சி எவ்வளோனா வரட்டும், 51னா வரட்டும், 60னா வரட்டும், 90 கூட வரட்டும். ஆனால் எவ்வளோ வந்தாலுமே நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைன்னா 110 கேள்விகளுக்கு மேலே போட்டால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்போ அந்த 110 கேள்விகள் போகணுன்னா இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் பார்த்தோன்னா வந்து கேட்டிருக்காங்க. இந்த 18ல் 15க்கு மேலே வந்து எப்படி போடணும் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்துக்கணும். கடைசியாக வந்து கேட்டிருந்த கொஸ்டின், இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் சென்ற கௌதமன் சினுர என்னும் பரிபாடற் தொடர்
பூசை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது என்னன்னா வந்து நமக்கு ஒரு அப்படியே இந்த கடை என்னென்னா இந்திரன் சாபம் பெற்ற நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பரிபாடலில் வந்திருக்கும். ஏன்னா என்ன இந்த பூசை என்றதுக்கான பொருள் என்னன்னா பூனை வந்து பார்த்தோன்னா அந்த குறுக்க போயிருக்கும். அந்த விஷயத்த சொல்கிறது தான் வந்து இங்கே பூனை என்பது குறுக்கும். இதுக்கான வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் இது இந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்படியே தெளிவாக பாருங்கள். தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இணையத்திலே பார்த்தோன்னா வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திரன் சாபம் பெற்ற நிகழ்ச்சி அப்படின்ட்டு இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் சென்ற கௌதமன் அப்படியே பாருங்கள். அதே கேள்வி தான். அந்த கேள்வியை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த கேள்வியை அவ்வளோ. இந்த கேள்விக்கு பார்க்கணும் நம்மனா அது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ப்ளஸ் தேவிரா இலக்கியம் புத்தகம் ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா அந்த கண்டென்ட் இருக்குது. ஏன்னா நமக்கு எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா தேவிரா புக்கு சொல்கிறாங்க. தேவிரா புக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் இந்த விர்ச்சுவல் அகாடமியில் பார்த்தோன்னா வந்து செலக்டடாக தான் இருக்குது. ஒரு 4 வரி 4 பாடல் தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஒவ்வொரு தலைப்புகள் நம்ம போகும்போது ஒரு 4 வரி 5 வரி தான் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் போது விர்ச்சுவல் அகாடமிஸ் பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இது வந்து வெப்சைட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஓப்பன் டு ஆலாக தான் இருக்கும், ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா வந்து கண்டாதித்தர் பாடிய பாடல்களின் எத்திருமுறைகள் அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கண்டாதித்தர் என்ன சொல்லுவாருப்பாங்கன்னா தில்லைக்கு பொன் வைந்த தகவல் அப்படின்னு ஒரு தகவல் வரும். இது வந்து பார்த்தோன்னா வந்து இதுவும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் தான் பார்த்தோன்னா இந்த கேள்வியும் இருக்கும். இது வந்து 9ஆம் திருமுறை அப்படின்ற திருமுறைகளை பற்றி பார்த்தோன்னா வந்து பாடும்போது வந்து மொத்தம் ஒரு 20 தொகுதிகளாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா வந்து 9ஆம் திருமுறை தான் இவர் பாடிய பாடலாக இருக்கும். இதை தான் வந்து இவர் பாடினார். இதுக்கு முன்னாடி இருக்கிற திருமுறைகள்லாம் வேறு நபர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இந்த அருணகிரிநாதர்லாம் இதுக்குள்ளே வருவாங்க. இது எங்கே இருந்து வந்துன்னா அருணகிரிநாதர் இது தொடர்புடுத்தி வருவார். அப்போ நம்ம அது அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த பாடத்திட்டம் வர மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்து வந்து 3 முதல் 6 வரையிலான அடிவரையறை கொண்ட சங்கநூல் இது 18 கீழ்கணக்குகள் மேற்கணக்குகள் படிக்கும்போது இந்த ஐங்குறுநூறு அப்படின்னு ஒரு பகுதி படிப்போம். இந்த ஐங்குறுநூறு பொறுத்த வரைக்கும் 3 to 6 அடி. இது ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொன்றுத்துக்கும் அடிவரையறை இருக்கும். அது நம்ம ஈஸியாக எல்லாருமே மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி அடிவரையறை படிக்கும்போது ஒரு கேள்வி நமக்கு என்ன வருது, கன்ஃபார்ம் வருது. இந்த முறை ஐங்குறுநூறு கேட்குறாங்களா, அடுத்த முறை வேற நூல் கேட்பாங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன படிச்சோம்னா இந்த மெத்தட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. பழைய கொஷின் 2019 எடுத்து பாருங்கள். இதேமாதிரி அடிவரையறை இன்னொரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ அடிவரையறையிலேருந்து 18 கீழ்கணக்குகளோ மேற்கணக்குகளோ ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதை வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வச்சு பார்த்தோன்னா படிச்சிடணும். அதே போல் அடுத்தது இமையார் செய்தையை இம்மையேன் ஆம் போலும் உமையே ஆவார் ஓர் கணான் என்னும் பகரும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது திணைமாலை 150. இதுவும் பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்கள் அந்த செக்மெண்ட்லேருந்து தான் வரதா இருக்குது. அப்போ புரியுதுங்களா, நம்ம 18 கீழ்கணக்கு நூல்கள் மேற்கணக்கு நூல்களை தெளிவாக படிச்சுட்டா அதில் இருக்கிற வரிகளை நம்ம பார்த்துட்டா போதும். நமக்கு என்ன வருது இந்த கேள்வியில் பார்த்தோன்னா இப்போ 2வது கேள்வி நம்ம பார்த்துட்டோம். 3வது கேள்வி இதில் வருது. அப்படின்னா தேவிராவின் இந்த இலக்கிய புத்தகத்தில் இந்த தகவல் இருக்குது. ப்ளஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வரி அப்படியே தெளிவாக தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் பார்த்தோன்னா இந்த வரிகளே பார்த்தோன்னா அப்படியே இருக்கும். அதை எடுத்து நான் உங்களை வச்சுட்டுனா மேக்ஸிமம் இதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் ஜெராக்ஸ் போடும்போது இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் அதை வந்து உள்ளே வைக்காமல் இருந்தேன். உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தோன்னா அந்த எவிடன்ஸுக்காக தான் வந்து உங்களுக்கு வச்சுருப்பேன். இதுதான் செட்டப்பு, இப்படி தான் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வச்சுருப்பேன். இப்போ அடுத்தடுத்த கேள்விகளும் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த கேள்வி முடிச்சு நாகூர் தர்காவின் சாதுவை போற்றி பாடப்பட்ட இலக்கியம் எது? நாகூர் தர்கா அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், நமக்கு பார்த்தோன்னா அந்த சீரா புராணம் தான் கேட்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா சிலபஸ் என்ன இருக்குது, சீரா புராணம் தான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன இருக்குது, சீரா புராணம் இஸ்லாம் அந்த ஒரு செக்மெண்ட் தான் இருக்கும். அப்போ நமக்கு சீரா புராணம் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அது என்னது, நமக்கு சீரா புராணம் கிடையாது, மோகிதீன் புராணம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இது எங்கே இருக்குது, தேவிராவோட இலக்கியம் புத்தகத்தில் தெளிவாக இருக்குது. அதே போல் தான் வந்து வருவாரை எதிர் விலகி ஒருதானே யாழ் என்று என ஐயனாரின் கூற்று வந்து பார்த்தோன்னா எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் ஆளறிவில்லை அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்தால் பார்த்தோன்னா இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுவும் எங்கே தான் இருக்குது, தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் சூப்பராக பார்த்தோன்னா இந்த வரியை கொடுத்துட்டு அப்படியே கேட்டிருப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் எங்கே தேவிரா புக்கு நம்ம படிச்சாகணும். கூடவே தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெப்சைட் இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் நோட்ஸ் கொடுக்கும்போதே அதிலிருந்து பார்த்தோன்னா இருக்கிறது மொத்தம் நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். அதே தான் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வரும். அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது என்னென்னா தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய பரிசு தான் தாலாட்டு அப்படி சொல்லிட்டு கூறியது யார் அப்படின்னா தாலாட்டு அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோன்னா வந்து நம்ம தேவிராவோட இலக்கியம் புத்தகத்தில் இருக்குது. அந்த பாடத்தில் வந்து யாருன்னா தமிழண்ணன் எந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னா காதல் வாழ்வு. இதேமாரி பார்த்தோன்னா பழைய கேள்வி 2019 வந்துருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா ஒரு கொஷின் பார்த்தோன்னா ரிலேட்டட் இருக்குது. நம்ம யூனிக்காக எடுக்கணும். எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த தலைப்பில் நமக்கு கேள்வி வரும். தமிழ் இந்த தலைப்பா இந்த மாதிரி மெத்தடில் கேள்வி வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துணும். இப்போ மேக்ஸில் எப்படின்னா சதவீதம் அப்படின்னா அந்த சதவீதத்துலேருந்து 2 கேள்விகள் கேட்குறாங்களோ அதே போல் 18 கீழ்கணக்குகள் மேற்கணக்கு நூல்கள்னால் 3 கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அப்போ அது எதன் அடிப்படையில் அமைனா அந்த பாடல் வரிகளோட இந்த எத்தனை அடிகள் கொண்டிருக்கு, 2 அடி முதல் 6 அடி வரைக்கும் கொண்டது எது, இப்போ திருக்குறளை பற்றி கேட்கலாம். அது மாதிரி பார்த்தோன்னா இந்த அடிகளை வைத்து நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி காதல் வாழ்வு பற்றி இவரை சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா எதை சொல்லியிருக்காங்க, இந்த தாய்மை இந்த தாலாட்டு பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து வேறு ஒரு நாட்டுப்புற இலக்கிய பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நாட்டுப்புற இலக்கியங்களை நம்ம தெளிவாக படிச்சோன்னா அதில் இருக்க கேள்விகள் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பார்த்தோன்னா எடுத்துகிற மாதிரி இருக்கும். அதே போல் வடநூலார் எந்த அணியை அதியோசக்தி அலங்காரம் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது, அதிசயவாணி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இன்னையாது அதிசயவாணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். நம்ம எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் இந்த ஓமை அணி அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த ஓமை அணி தான் நம்ம சொல்லுவாங்கன்னா அதிசயவாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வேறு பெயர் இருக்குது. எங்கே சார் இந்த கண்டென்ட் இருக்குன்னா நம்ம தேவிரா புக்கில் தான். தேவிராவோட இலக்கணம் புத்தகத்தில் இதோட கண்டென்ட் பார்த்தோன்னா தெளிவாக இருக்கும். அப்போ அதை பார்த்துக்கலாம். இந்த கம்பர் எழுதிய நூல் எது, இதெல்லாம் வேறு எழுதுனாது. ஏர் எழுபது சிலை எழுபது அதெல்லாம் வந்து யார் எழுதுது, கம்பர் எழுதுந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலே இருக்குது. ப்ளஸ் அடிஷனலாக தேவிரா புக்கில் இருக்குது. அப்போ ஸ்கூல் புக்கில் எத்தனை கேள்வி வரைக்கும் பாடப்பத்தில் வந்துருக்குன்னா ஒரே ஒரு கேள்வி தான் ஸ்கூல் புக்கில் படித்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே எங்கே அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் போயிருக்கு. அந்தில் என்ற இடைச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இதுக்கு பார்த்தோன்னா தேவிரா இது வந்து இலக்கண புத்தகம் ப்ளஸ் பள்ளி பாடப்பத்தி 11th புக்கிலே பார்த்தோன்னா இந்த வார்த்தை வந்து வருது. நம்ம அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக போட்டுடலாம். அதே போல் உடம்படு மெய்யாக வரும் எழுத்துக்கள் எவை, உடம்படு மெய் இது வந்து பார்த்தோன்னா இலக்கணம். இது பள்ளி பாடத்தில் இருக்குது. இது வந்து 11th புக்கில் பார்த்தோன்னா வந்துருக்கு இந்த கண்டென்ட்டு. இது நம்ம ஈஸியாக பார்த்தோன்னா எடுத்துலாம். ப்ளஸ் அவ்வளோ தூரம் நம்ம தேட முடியாது சார், ஒரே புக்காக பாடணும் சார் அப்படின்னா தேவிராவோட இலக்கண புத்தகம். தேவிராவோட இலக்கண புத்தகத்தில் நம்ம பார்த்துட்டுனா இந்த செக்மெண்ட் முடிகிற மாதிரி இருக்கும். அதில் சிற்றிசையும் பேரிசையமாகி இசைத்தமிழ் கூறப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பண்ணாத்தி அப்படின்றது நீங்கள் வந்து நான் நெட்லேயே போய் சர்ச் பண்ணிட்டேன். எங்களா இந்த இது தேடி 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 பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எங்கேயுமே காணவேடா, இது என்னடா பதில், நமக்கு ஏற்கனவே ஆன்சர் கீ நம்ம வெளியிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே அதுக்கு எவிடன்ஸ் நம்ம கொடுக்கணும்ல, எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது இங்கே தான் இருக்குது, இலக்கியம் புத்தகத்தில் தான் இருக்குது. ப்ளஸ் விர்ச்சுவல் அகாடமியே பார்த்தோன்னா அது குழம்புது. விர்ச்சுவல் அகாடமியிலே நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஒரு சரியான பதில் பார்த்தோன்னா அது கிடையாது. நிறைய விஷயம் விர்ச்சுவல் அகாடமியில் வேறு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த செக்மெண்ட் என்ன பண்ணோம், ஒரு சில கேள்விகளை நம்ம புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் வந்து இதுக்கு என்ன பண்ண முடியும், இதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 18 கேள்வியா, 18 கேள்வி 3 கேள்வி சாமிக்கு தான். அது சாமியாக நம்மளுக்கு பார்த்து கொடுத்தா ரைட்டு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா ஒரு சில கேள்விகள் அப்படி தான் வைப்பாங்க, குதர்க்கமாக வச்சா தான் என்ன பண்ணுவேன், அந்த கொஷின்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து மாங்க இதுக்கு இது வருமா, இதுக்கு இது வருமா, இப்படி வராது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அப்போ பின்னாடி வரக்கூடிய எளிமையான கேள்வியில் என்ன பண்ணுவீங்கன்னா போடாமல் பார்த்தோன்னா வந்து எக்ஸாம்லேருந்து அவுட் ஆகிட்டு வந்துடுவீங்க. இதுதான் வந்து காலகாலமாக எக்ஸாம் நடத்துறதோட நோக்கம். எக்ஸாம் நடத்துறதோட நோக்கம் என்ன, சிம்பிள் நோக்கம், அந்த கேள்விகளை நீ எப்படி அணுகிற. சார் இந்த கேள்வி அணுகிறதுக்கு நான் பசங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா அதுதான் சம்மந்தமே. இந்த கேள்வியை நீ இப்படி அணுகினால தான் நீ எப்படி பசங்க எந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ணாலுமே அதுடைய சாராம்சத்தை உள்வாங்கி பசங்களை நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா நடத்துவீங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன அந்த கேள்வித்தாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்மளை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி தயாராகணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேள்வித்தாளை மாற்றணும்னா அது மாற்றவே முடியாது, அது சாத்தியக்கூறும் கிடையாது. அப்படின்னா இது மாதிரி கேள்விகள் ஒரு சில கேள்விகளை வந்து ரொம்ப குழப்பிக்கூடாது. தெரியலனா தெரியல தான், அதை அப்படியே விட்டுடணும், அடுத்தது போயிடணும். எந்த அரசனுக்கு தமிழை அறிவிக்கும் பொருட்டாக கபிலர் குறிஞ்சிப்பாட்டை பாடினார்? புரியுதுங்களா? குறிஞ்சிப்பாட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐங்கர் காப்பியம் புறப்பொருள் வெண்பாமலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஆரிய அரசன் பிரகத்தன் அப்படின்ற அரசன் பற்றி தான் பாடுறாங்க. இது குறிஞ்சிப்பாட்டு புக்கில் இருக்குது. நமக்கு தேவியரோட இலக்கிய புத்தகத்தில் பார்த்தோன்னா வந்து தெளிவாக வந்துருக்கும். மொத்தம் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு 18 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 18 கேள்வியில் நம்ம 15 கேள்விகளுக்கு மேலே நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. தமிழ் பாடத்தில் 18க்கு 15க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் எத்தனை கேள்வி வந்துச்சு, ஒரே ஒரு கேள்வி தான் வந்துச்சு. அந்த கம்பரோட எழுதிய நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. அந்த புக்கு இலக்கியம் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம இலக்கியம் புத்தகம் அப்போ நம்ம ஸ்கூல் புக்கை மொத்தமாக படிக்கணுமா அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்கணும். அந்த ஸ்கூல் புக் எதுக்கு நமக்கு பயன்படும்னா நமக்கு முழுக்க நம்மளுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக மட்டும் தான் பயன்படும். அப்போ இந்த கோர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய இந்த லிட்ரேச்சர் பார்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நமக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு 3 புத்தகம் இருக்குது. 3 புத்தகம் நம்ம போத்தவில்லை, சிம்பிளாக ஒரே ஒரு புத்தகம் தேவிராவோட
இலக்கண இலக்கிய புத்தகத்தை முதல்ல எடுத்துக்கங்க. ப்ளஸ் அடிஷனலாக வந்து நம்முடைய தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோட அந்த செக்மெண்ட்டோட நோட்ஸை ஃபுல்லாக பார்த்துங்க. ப்ளஸ் நம்மளுடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட நோட்ஸ். ஏன்னா நீங்கள் அங்கெல்லாம் போய் வெளியில் சொத்து தேவையில்லை, நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், மொத்தத்தையும் சேர்த்து ஒன்றா வந்து ஒரு தொகுத்து அழகாக வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து தமிழ். அப்போ தமிழ் மொத்தமாக எப்படி தான் கேட்குறாங்க, ஒரே ஒரு கேள்வி தான் புத்தகம், மற்றது எல்லாமே அவுட் ஆஃப் சோர்ஸில் இருந்து தான் இருக்குது. ஏன்னா நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. சும்மா காட்டி நீ 6th புக்லேருந்து 10th 12th புக் வரைக்கும் படி, அதிலிருந்து தான் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கடைசி வரைக்கும் நான் அதையே படிக்க வச்சு எடுத்துன்னு வந்துட்டு கடைசியில் இருந்து கேள்வி வரலன்னு வச்சுக்க, அது ஒரு ஏமாற்றம். ₹1 உங்கள் காசு. பணம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் பணத்தை தாண்டி என்னென்னா காலங்கள்னு ஒன்று இருக்குது. இந்த காலத்தை வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளும் வந்து ஒரு கோடிக்கு சமன்ற மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் யார் கொடுத்தாலும் வேலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படின்னும் போது நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு வேல்யூபுளாக வந்து கொடுக்கணும். அப்படின்னும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு என்னங்கிருந்து கேள்வி வருது, இவ்வளோதான். நான் வந்து சிம்பிளாக எதுவும் இல்லை, ஏமா இந்த புக்கில் தான் இருக்குது நீ படிச்சிக்குமா அப்படின்னா நீ படிச்சுப்பேன். 6th 12th புக் இருக்குமா நீ படிமா அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்க, ஏமா கொஸ்டின் சார் சொல்லிட்டாரு 6th 12th புக்கில் தான் இருக்குது, நான் போய் 6th 12th புக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படிப்பீங்க. ஆனால் அவங்க வந்து கேள்வி வராது. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, கேள்விகள் எங்கிருந்து வருகிறதோ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். நம்மளை நோக்கி கேள்விகள் பார்த்தீங்கன்னா பயணிக்காது. முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களா? எப்போ அது ஒரு விஷயந்தான். எப்பவுமே கேள்வி எங்கிருந்து வருதோ அதை நோக்கி தான் பயணிக்கணும். ஏன்னா கிரவுண்டு எங்கேயும் அங்கே தான் போய் கேம் விளாடணும். நான் போய் இந்த இடத்துல விளையாட்டுருக்கேன், எனக்கு ஏற்ற மாதிரி பால் போடலன்னா யார் அங்கே ஏமாந்த ஆள்? நம்ம தான். கடைசி வரைக்கும் நம்ம தான் ஏமாந்து போயிட்டு ஒவ்வொரு எக்ஸாமாக தோற்று வெளியே வர மாதிரி இருக்கும். இப்போ தமிழோட உங்களுக்கு முழுசாக கொடுத்துருப்போம். மொத்தமே எங்கே அவுட் ஆஃப் சோர்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு. ஒரே சிம்பிள் ஒரே புக் தான். தேவிராவோட இலக்கண இலக்கிய புத்தகத்தை முழுசாக எடுத்துக்கங்க. ப்ளஸ் நம்முடைய அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட நோட்ஸு, ப்ளஸ் நம்மளுடைய விர்ச்சுவல் அகாடமி நோட்ஸ். இது 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணினா கேட்கக்கூடிய 15 கேள்விகளில் நமக்கு 18 கேள்விகளில் 15 கேள்விகளுக்கு மேலே நம்ம எளிமையாக எடுத்துடலாம். இந்த தேர்வில் வெற்றி பெறுவது எளிது. யார் எப்படி உழைக்கிறாங்கன்றதா விஷயம். நீங்கள் கரெக்டாக உழைங்க, உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாதிடம் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கு இணங்க நீங்கள் உங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்களை தேடி வரும். தேங்க்யூ.